பல பேரோடைய ஆசையே நோய் நம்மள நெருங்க கூடாதுன்னு தாங்க. நோய்களே வராம இருக்கணும்னா தவறாம கேளுங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யார் இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் எம் கலைவாணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். காச நோய்னா நுரையீரலை பாதிக்குங்கிறது தான் தெரியும். ஆனா உடல்ல மற்ற பாகங்கள்லயும் காச நோய் வரும்னு சொல்றாங்க. முக்கியமா எலும்புல ஏற்படக்கூடிய காச நோய் பத்தி சொல்லுங்க டாக்டர். ஸோ நம்ம எல்லாருமே ஜென்ரலாக என்ன நினைப்போம், டிபி பாக்டீரியா வந்து நம்ம லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். இருமல் சளி வரும், டிபினா ஒரு காச நோய்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் டிபி வந்து எலும்பு மூட்டையும் அஃபெக்ட் பண்ணும். முக்கியமான எங்கே அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முதுகு எலும்பில் ஸ்பைனில் தான் மோஸ்ட்டாக டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதுதான் பாட் ஸ்பைன் சொல்லுவோம். ஆரம்பத்திலே இதை கண்டுபிடிச்சோம்னா நம்ம பெரிய விளைவுகளை வந்து தடுத்துக்கலாம். ஸோ முக்கியமான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு டல்லாக பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், முதுகு வலி இருக்கும், டல்லாக இருக்கும், நைட்டு தூங்குறப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நைட்டு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். சம்டைம்ஸ் என்னாகும், அங்கே வீக்காக இருக்கலாம், நல்லா பசி எடுக்காது, வெயிட்டு நல்லா குறைஞ்சிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா இருமல் சளி, ரொம்ப நாளைக்கு இருமிக்கிட்டே இருப்போம், சளி துப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்ம ஆரம்பத்திலே செக் பண்ணோம்னா, எக்ஸ்ரே சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து நுரையீரலேருந்து அந்த சளிலாம் வந்து டெஸ்ட் பண்ணாவே டிபி இன்ஃபெக்ஷன் தெரிஞ்சிடும். மாத்திரை மருந்து எடுத்தால் நல்லபடியாக சரி பண்ணிக்கலாம். நம்ம இயர்லி ஸ்டேஜ் வராமல் சில மாதங்கள் கழித்து வர்றப்போ என்ன ஆகும்னா, அது ரொம்ப முத்தின மாதிரி ஆயிரும் அந்த டிபி இன்ஃபெக்ஷன். அப்போ என்ன ஆகும், ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா எலும்பு அரிப்பு ஏற்பட்டுரும். குறைஞ்சது 3-4 மாதம் கழிச்சு தான் எலும்பில் அரிப்பு வரதே நம்ம எக்ஸ்ரேல கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆரம்பத்திலே நம்ம டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம இருமல் சளி இருக்க ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம்னா, நம்ம மருந்து மாத்திரைகள் டியூபர்குலோசிஸ்க்கு எடுக்கிற பட்சத்தில், நுரையீரல் டிபி இருக்க பட்சத்தில் 6 மாதம் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எலும்பில் டிபி வந்துச்சுன்னா இப்போ இருக்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 9-12 மாதம் டிபி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு மாத்திரை எடுத்தால் மட்டும்தான் அது கம்ப்ளீட்டாக சரியாகும். நம்ம யூஸ்வலாக 1 நாள் 2 நாள் மாத்திரை எடுக்கிறப்ப டிபி கிருமிஸ் ஆகாது. குறைஞ்சது ஒரு சில வாரங்கள் 4-6 வாரம் கழிச்சதுக்கப்புறம் தான் ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட்டே நமக்கு தெரிய வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், எலும்பு அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா முதுகு எலும்பு வளைய ஆரம்பிக்கும், நேராக இருக்கிறது கொஞ்சம் பெண்ட் ஆகும். அதுதான் கைஃபோஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் போனோம்னா கண்டிப்பாக நம்ம எலும்பு டாக்டரை பார்த்து இதுக்கு பெல்ட்டு கொடுக்கலாமா, இல்லை இதுக்கு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து இதுக்கு சர்ஜரி பண்ணணுமாங்கிறத நீங்கள் டெசிஷன் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். ஏன்னா அப்போ நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா எலும்பு வளைய ஆரம்பிக்கும், வளைஞ்சு ரொம்ப கூணிகிட்டு நல்லா முதுகெலும்பே நல்லா ஷார்ப்பாக முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன தான் நம்ம லேட் ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணி என்ன தான் சர்ஜரி பண்ணாலுமே டிபி இன்ஃபெக்ஷன்ஸ்னால நிறைய விளைவுகள் பாதிப்புகள் சந்திக்க நேரிடலாம். ஸோ அதனால் எப்பொழுதுமே இயர்லியராக நீங்கள் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சேஃப். இன்னும் சொல்லப்போனால் இது ஸ்பைனில் மட்டும் இல்லாமல் 2வது முழங்கால் மூட்டு, இடுப்பு பந்துக்கின மூட்டுலையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிக்காம விட்டோம்னா என்ன ஆகும், அந்த கிருமி போய் அந்த டிஷ்யூஸை சாப்பிட்ரும். ஸோ இடுப்பில் பந்துக்கின மூட்டில் இருக்க ஜவ்வு நார்மலாக ஸ்மூத்தாக இருக்க காட்லேஜெலாம் சாப்பிட்ருச்சுன்னா அப்போ அரிப்பு ஏற்பட்டுரும். அப்போ நம்ம என்னதான் நம்ம மெடிசன் கொடுத்தாலுமே ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுறோம், அது வந்து பெர்மனெண்ட்டாக டிசபிலிட்டி காஸ் பண்ணும். வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மூட்டுங்கிற அந்த மோட்டர் வந்து என்னாகும், தேய்மானம் ஏற்பட்டுரும். அப்புறம் ஃபியூச்சரில் ஆப்ரேஷன் தேவைப்படும், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தேவைப்படலாம். அதனால் குழந்தை பருவத்தில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் மூட்டிலலாம் வருது அப்படின்னா ஆரம்பத்தில் அறிகுறி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இது 3 தான் ஆரம்ப அறிகுறி இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த குழந்தை கால் அசைக்காது, காலை திருப்பவே முடியாது. அந்த ஸ்டேஜிலே நீங்கள் ப்ராப்பராக எலும்பு டாக்டரை வந்து பார்த்து இதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்து இது பந்துக்கு இந்த முட்டில் நீர் இருக்குது, இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, இப்போதைக்கு அப்போவே வந்து ஆப்ரேஷன் சேட்டில் வச்சு ஓப்பன் பண்ணி அந்த சீலை எடுத்தால் மட்டும்தான் அந்த பாக்டீரியாங்கிற கிருமி போய் அந்த நம்ம டிஷ்யூவை சாப்பிடாமல் நம்ம தடுத்துக்க முடியும். அப்படி பண்ணியிருந்து அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து இதில் டிபி கிருமி தான் கன்ஃபார்ம் பண்ணி மாத்திரை மருந்து எடுத்தால் அந்த மூட்டை சூப்பராக நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் எம் கலைவாணன் அவர்கள்.